எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முக்கியமான நிகழ்வுகளாக அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. சிறையிலிருந்து பிணையில் விடுதலை ஆகியிருக்கிறார் அதிமுக அம்மானினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன். பிணையில் வெளியான உடனேயே அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது பல்வேறு கேள்விகளை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகளில் 2 அணிகளும் இணைவதற்காக நான் விலகி இருக்கிறேன் என்று குறிப்பிட்ட திரு டிடிவி தினகரன், அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்னால் 2 அணிகளும் இணைவதாக இருந்தால் அவர்கள் விரும்புவதால் நான் அதிலிருந்து விலகி நிற்கிறேன், தீவிர அரசியலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கிற கருத்தை கூறியிருந்தார். ஆனால் பிணையில் வந்த பிறகு இத்தனை நாட்களில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, எனவே நான் தொடர்ந்து அரசியலில் ஈடுபட போகிறேன். பெங்களூரு சிறையில் இருக்கின்ற பொதுச் செயலாளர் சசிகலாவை சந்தித்துவிட்டு வந்த பிறகு என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும், என்னை யாரும் இந்த கட்சியிலிருந்து அகற்றிவிட முடியாது என்கிற கருத்தை பதிவு செய்திருந்தார். புதிய தலைமுறையோடு பேசும்போது இந்த கட்சியில் என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்டுவிட முடியாது, கட்சியிலிருந்து அகற்றவும் முடியாது, எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, எனக்கு எதிராக செயல்படவும் முடியாது என்கிற கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்திருந்தார். அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் இன்றைக்கு மட்டுமே பல்வேறு திருப்பங்கள் அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை நடந்திருக்கிறது. இன்றைக்கு சிறையில் அவரை சந்தித்திருக்கிறார். சசிகலாவை திரு டிடிவி தினகரன் சிறையில் சந்தித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் ஒரு 17 அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு, திரு ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. திரு டிடிவி தினகரனுடைய பிணையில் வெளிவந்தது, அதன் பிறகு அவர் கொடுத்து வருகின்ற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் குறித்தெல்லாம் பல்வேறு விவாதங்களை நடத்தினார்கள். அதன் பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசிய நிதித்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அந்த அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்னால் என்ன கருத்தை முன்வைத்தாரோ, அப்போது நாங்கள் என்ன கருத்துக்களை முன்வைத்தோமோ, திரு தங்கமணி அவர்களுடைய இல்லத்தில் கூடி அத்தனை அமைச்சர்களும் என்ன கருத்துக்களை முன்வைத்தோமோ அதே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். தினகரன் ஒதுங்கியே இருக்க வேண்டும், அவர்களோடு எந்த தொடர்பிலும் நாங்கள் இல்லை, தினகரன் உள்ளிட்டவர்கள் இந்த கட்சியிலிருந்து முழுமையாக ஒதுங்கி இருக்க வேண்டும் என்கிற கருத்தை மீண்டும் அழுத்தமாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். திரு தினகரன் பெங்களூரு சிறையில் சசிகலாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசிய போது 60 நாட்கள் பொறுத்திருக்கும்படி பொதுச் செயலாளர் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்கிற கருத்தை முன்மொழிந்திருக்கிறார். 2 மாதங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், அதற்குள் அந்த கட்சியில இணைப்பு, 2 அணிகளும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளிட்ட விஷயங்களை பார்க்கலாம் என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு விவாதம் இருக்கிறது. ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை என்பது பல்வேறு அணிகளாக இப்போது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை என்ன, வெள்ளியினுடைய விலை நிலவரம் என்ன என்கிற கேட்கிற அளவில் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில் என்ன நிலவரம் என்று ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடியதாக மாறும் போல தெரிகிறது. இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் அதிமுக அம்மா அணியின் சார்பாக திரு கோவை செல்வராஜ், அதே போல அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KC பழனிசாமி, மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ், அதே போல பெங்களூருவிலிருந்து நம்மோடு இணைகிறார் திரு டிடிவி தினகரனுடைய தீவிர ஆதரவாளரான திரு புகழேந்தி. அனைவருக்கும் வணக்கம். திரு KCP, உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம். எப்படி பார்க்குறீங்க இன்றைய இந்த அடுத்தடுத்து நடக்கின்ற பல்வேறு திருப்பங்கள் நிறைந்த ஒரு நிகழ்வாக அதிமுக நடந்து கொண்டிருக்கிறது. திரு டிடிவி தினகரனுடைய அந்த வாக்குமூலங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த அமைச்சர்கள் முதல்ல 20 அமைச்சர்களாக இருந்தாங்க, இன்றைக்கி 17 அமைச்சர்கள் ஆகியிருக்கிறாங்க. இவர்களுடைய நிலைப்பாடு ஒரு தெளிவற்றதாக அமைந்திருக்கிறது. இல்லை, ஜெயக்குமார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, அதற்கு முன்னாடி என்ன நிலைமை எடுத்தோமோ அதே நிலையை தான் இப்போவும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் நிறைய அஃபிடவிட் அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அஃபிடவிட்டில் கூட இதே அமைச்சர்கள், திருமதி சசிகலா பொதுச் செயலாளர், திரு தினகரன் துணை பொதுச் செயலாளர், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை நிலைய செயலாளர் அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் அவங்க ஃபைல் பண்ண அஃபிடவிட்டில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ எழுத்துப்பூர்வமாக அவங்க ஃபைல் பண்ணுற அஃபிடவிட் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி ஃபைல் பண்ணுறது நிஜமா, இல்லை இவங்க ஒரு 10 பேர் கூடி பேசி பத்திரிகை செய்தியாளர்கள்கிட்ட சொல்கிற விஷயங்கள் நிஜமா, இது தெரியலை. இவர்கள் சொல்கிறதுல ஒரு நம்பகத்தன்மை இல்லை. இவங்க எல்லாரையும் அதாவது ஒரு எல்லாரையுமே ஏமாற்ற நினைக்கிறாங்க. அதாவது ஒரு ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு தவறு மேலே தவறுகள் அவங்க செய்துட்டு போகிறாங்க. அவங்க செயல்பாடும் சரி, எண்ணங்களும் சரி, ஒரு நேர்மையானதாக இருக்கிறதாக எனக்கு படலை. சரி, நான் தொடர்ந்து பேசுகிறேன். திரு செல்வராஜ்,
இன்னைக்கு திரு டிடிவி தினகரனோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் பெங்களூரு சென்றிருக்கிறார்கள். அவரை வரவேற்பதற்கு, சிறையிலிருந்து வெளியில வந்தபோது அவரை வரவேற்பதற்கு முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி உள்ளிட்ட செந்தில் பாலாஜி, பழனியப்பன் உள்ளிட்ட பலரும் போயிருக்காங்க. அப்ப ஆட்சிக்கு ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவரை வரவேற்க சென்றதை குறித்து எந்த விதமான கருத்துக்களும் உங்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படலை? இதெல்லாம் எப்படி பார்க்க? அதாவது எல்லாம் ஒரே கட்சியில் தான் இருக்கிறோம், அதிமுக தான் இருக்கிறோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் நட்பு ரீதியாக அவரை பார்க்க போயிருக்காங்க எங்கள் கட்சியில். இது வந்து அரசியல் ரீதியில், அரசியல் வேறு நட்பு வேறு. அதனால் அரசியல் ரீதியாக முடிவெடுக்கும் போது நீங்கள் ஏன் சொல்லவில்லை? நாங்க போகணுங்கிற அவசியம் இல்ல, விரும்புறவங்க போறாங்க பாக்க. இப்ப நாங்க இருக்கோம், என்னுடைய நண்பரா இருப்பாரு, இல்ல என்னுடைய நண்பரா இருப்பாரு, அவர் வேற கட்சியா கூட இருப்பாரு, அவர் ஜெயில இருந்து வருவாரு, பாக்குறதுக்கு நட்பு ரீதியா போறோம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி அந்த கட்சியில் இருக்கிற மற்ற அனைவரும் யாரெல்லாம் போலியோ அவங்க எல்லாம் நட்போடு இல்ல அப்படின்னு நட்புங்கிறது அல்ல, அவங்க விருப்பம் இருக்கிறவங்க போறாங்க போல. நட்பு வேற அரசியல் வேற. அதாவது அவங்களுக்கு விரும்புறாங்க அவங்க போறாங்க. நாங்க நட்புங்கிறது இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் அது போகணுங்கிற அவசியம் இல்ல, நாங்க போகல. ரெண்டாவது வந்து சட்டமன்றத்தில் அத்தனை பேர் 122 ஒற்றுமையாக தான் இருக்காங்க. எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைச்சரவையை ஆதரிக்கிற சட்டமன்ற உறுப்பினராக அம்மாவுடைய ஆட்சிக்கு வலுவாக தான் இருக்கிறார்கள். ஒன்றில் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அந்த மாதிரி அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து எங்களை பாராட்டுட்டுங்கிறதுக்காக எங்களோட நடவடிக்கையை நாங்கள் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பொதுச் செயலாளராக சசிகலா, துணை பொதுச் செயலாளராக திரு தினகரன், இந்த அபிடாவிட் என்னைக்கு தயாரிச்சது? 1.5 மாச காலமா இருக்கிற ஒரே அபிடாவிட் தான். அதுல அவங்க துணை பொதுச் செயலாளராகவும் பொதுச் செயலாளராகவும் இவர் கழகத்தினுடைய செயலாளரா இல்ல. இன்றைக்கு நீங்க சார் அதுவே தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி திரு ஓ பன்னீர்செல்வம் பொறுப்புல இருந்தார், அப்படியே கொண்டு போய் கொடுத்துறோமா? வேணும்னா மாற்றம் கொண்டு வரல. நாங்க என்ன சொல்றோம் என்றால், இந்த இதுல ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் நம்ம அதை மாத்திரலாம் இல்லையா? இதுல ஒரே கருத்து சொல்றேன் கேட்டுங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? தமிழ்நாடு பொதுச் செயலாளராக முதலமைச்சரை தலைமை கழக செயலாளரா கட்சி நடத்துறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரை சேர்த்து இருக்கிறோம். அந்த அதிகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கட்சி எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறோம். எல்லாருமே நல்லா தெளிவா ஒரு விஷயத்தை தான் கேக்குறது. திரு டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக நீங்க ஏத்திருக்கிறீங்களா இல்லையா? அதுதான் இப்ப கேள்வி. நாங்க தான் உங்களை ஒதுக்கி இருக்கோம்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு தெளிவா எங்க அமைச்சர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர்னா சாதாரண அவங்க எல்லாரும் மாவட்ட செயலாளரா, தலைமை கழக நிர்வாகியா பொறுப்புல இருக்கிறவங்க தான். அவங்க தான் கட்சியை வழிநடத்துறாங்க. தொண்டர்களுடைய கருத்தை அவங்க சொல்லி அப்படின்னா இன்னைக்கு அபிடவிட் மாறி இருக்கும். 17 அமைச்சர்கள் நாளைக்கே போய் தேர்தல் ஆணையத்துல திருமதி 17 அல்ல 30 இல்ல அந்த கேள்விக்கு அமைச்சர்கள் ஒண்ணாக இருக்கிறோம். 17 அல்ல 30 அமைச்சர்களை பத்தி இதுவரைக்கும் அவங்க பேசல. நீங்க நினைக்காதீங்க, சசிகலா அவர்களை பற்றி இன்றைக்கும் அமைச்சரவையில் அல்லது திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட யாருமே எந்த கருத்தும் சொல்லல. தினகரன் அவர்களை பற்றி மட்டுமே பேசப்பட்டது. அப்படின்னா பொதுச் செயலாளராக சசிகலா தொடர்கிறார். இல்ல அவரும் அவர் குடும்பம்னா தினகரனும் அவருடைய குடும்பமுமா அல்லது சசிகலாவையும் சேர்த்து நீங்க சொல்றீங்களா? தினகரனோடு சேர்ந்து அந்த குடும்பத்தை தெரிஞ்ச அத்தனை பேர் தான் சொல்றோம். சசிகலாங்கிற வார்த்தை எந்த இடத்துலயும் யாரும் பயன்படுத்தல. நீங்களும் இப்ப பயன்படுத்தல. நாங்க இப்ப சொல்றோம் இல்லையா, நாங்க வந்து அவங்க மொத்த குடும்பம்னு சொல்லியாச்சு. தனித்தனி ஒவ்வொருத்தர் பேரை சொல்லிட்டு பொதுச் செயலாளர் அவங்க பொதுச் செயலாளர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பாஸ்கரன், அவங்க குடும்பத்தில் இருக்கிற திவாகரன் அப்படிலாம் சொல்லல. ஆனால் பொதுச் செயலாளராக இருக்கிற சசிகலா குறித்து எதுவும் பேசுவதற்கு தயக்கம் இருக்குன்னா ஆட்சியை தொடர முடியாது அப்படிங்கிற அச்சம் இல்ல, பயம் கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்க நிரந்தரமா மரியாதைக்குரிய முதலமைச்சர் வந்து தலைமை கழக செயலாளர் அதிகாரம் கட்சி நடத்துறதுக்கு அதிகாரம் வந்த பிறகு பொதுக்குழு கூட்டுவோம். கட்சி யாரு கிட்ட இருக்குன்னு பாருங்க, யார் நடத்துறோம்னு பாருங்க. அதுக்காக வந்து இப்ப வந்து சசிகலா பேனரை தலைமை கழகத்திலிருந்து அகற்றியது தவறு அப்படின்னு கண்டிக்கிறாரு திரு டிடிவி தினகரன். அதை ஒத்துக்கிறீங்களா? அவரு கண்டிக்கிறதுக்கு யாரு? எங்களை கண்டிக்கிறதுக்கு. நாங்க வந்து கட்சியில வேண்டாம்னு நினைக்கிறோம், எடுத்துட்டோம். இப்ப திரும்பவும் அங்க அவங்களுடைய பேனர் வராது. சசிகலாவை பொதுச் செயலாளராக நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா? நாங்க இப்போது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான காலம் வரும்போது அந்த கருத்தை ஏன் முன்வைக்கல? இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். எல்லா இடத்திலும் தொடக்கத்திலிருந்து தினகரனை குறிவைத்து பேசுறீங்க. தினகரன் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தொடர்கிறார். பிரச்சனையை மத்தவங்க விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவங்க சொல்லாம இருக்கிறோம். ஆட்சி பொறுப்புல இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை தினம் தினம் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா தான் உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு 2 குழுக்கள் அமைச்சீங்க. இந்த 2 குழுக்களும் பத்திரிகையாளர்களோட தான் பேசி
பேசுதே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. அப்ப இந்த விஷயங்கள்லாம் பொது விவாதத்துக்கு வரதான் செய்யும், பேசத்தான் செய்வாங்க, கேள்விகள் எழப்பதான் செய்யும். கேக்குறது நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் அடிப்படையா இருக்கிற கேள்வி இல்ல, நாங்க எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, எங்களுடைய வெளியே பேச வேண்டியது வெளியே பேசுவோம், வெளியே சொல்றது சொல்லிட்டு இருக்கோம். நான் எல்லாருடைய முதல் கட்ட கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். திரு புகழேந்தி பெங்களூர்ல இருந்து புகழேந்தி நம்மோடு இணைகிறார். தொடர்ந்து டிடிவி தினகரனுக்காக தமிழகம் முழுக்க அவரும் நாஞ்சில் சம்பத்தும் தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் ஒதுங்கி இருக்க வேண்டும், அவரோடு எந்த தொடர்பிலும் நாங்கள் இருக்க மாட்டோம் என்றது மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமா அமைச்சர்கள் கூடி முடிவெடுத்து இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? எத்தனை அமைச்சர்கள் சொன்னார்கள்? 17 பேர் அங்க இருந்தாங்க. பேர் அங்க இருந்தாங்க. எத்தனை பேர் பேசுறாங்கன்னு கேக்குறேன் கார்த்திக் சார். இல்ல, எதிர்கருத்து இருந்தா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஒரு அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பேசுறாங்க. எல்லா நேரங்களிலும் ஒருத்தர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. ஜெயக்குமார் இன்னைக்கு ரெப்ரசென்ட் பண்றாரு, ஒரு மூத்த அமைச்சராக அவர் பேசுகிறார். அவருக்கு பின்னால் அத்தனை அமைச்சர்களும் நின்றிருந்தார்கள். அவர்கள் சொல்லவில்லையே இவர்கள் சார்பாக நான் பேசுகிறேன் என்று சொன்னாரா? அமைச்சரவை கூடி இதை விவாதித்து நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொன்னாரு. அத்தனை அமைச்சர்களும் கூட இருந்தாங்க. யாருக்காவது மாற்று கருத்து இருந்தால் அங்கேயே வெளிப்படுத்திருப்பாங்க, வந்திருக்கவே மாட்டாங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அமைச்சரவை கூடுமானால் அது முதலமைச்சர் தலைமையில் தான் கூட வேண்டும். முதலமைச்சரோடும் ஆலோசித்திருக்கார்கள், எல்லாருக்கும் தெரியும். இல்ல, முதலமைச்சரோடும் ஆலோசித்து முதலமைச்சருடைய கருத்தாகவும் சேர்த்து தான் இன்னைக்கு அவர் பேசினார். சார் அமைச்சர் இப்போ நான் அவர் மிஸ்டர் பழனிசாமி பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நினைச்சோம், தலைமை கழகத்திலிருந்து பேனர் இறக்கிட்டோம், நாங்க எடுத்த முடிவுன்னு சொல்றாரு. இது என்ன கட்சியா இல்ல சந்த கடையா? இந்த கட்சிக்கு ஒரு தலைமை கழக நிர்வாகிகள் இல்லையா? இந்த கட்சி செயற்குழு செத்து போய் விட்டதா? இந்த கட்சி பொதுக்குழு கூட முடியாதா? மாவட்ட கழக செயலாளர்கள், இந்த கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் என்ன ஆனார்கள்? யாரை கேட்டு சார் தாந்தோண்டித்தனமா பேனர் இறக்குறது இவர் சரின்னு சொல்றாரு? கோவை செல்வராஜ் சொன்னாரு. அந்த கருத்தை திரு கோவை செல்வராஜ் முன்வைத்தார். என்னோட கேள்வி, சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் நிறுத்தும் போது, முதலமைச்சர் ஆக்கணும் நிறுத்த போது பொதுக்குழு கூட்டணும்னு நீங்க பேசல. திரு தினகரனை துணை பொதுச் செயலாளர் ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த போது பொதுக்குழு ஏன் கூட்டலன்னு நீங்க கேள்வி எழுப்பல. ஆனால் இப்போது எழுப்புற கேள்விக்கு என்ன நியாயம் இருக்க முடியும்? பொதுக்குழு கூடிதான் பொதுச் செயலாளர் சின்னம்மா என்பதை பொதுக்குழு தான் தீர்மானித்தது. அதற்கு பின்னால் பொதுக்குழுவால் முதலமைச்சராக அவரை முன்னெடுக்க வேண்டும் என்ற போது உட்பட்ட அதிகாரத்தை இல்ல, அவர் முதலமைச்சராக்கப்படணுங்கிறதோ துணை பொதுச் செயலாளராக திரு தினகரன் நியமிக்கப்பட்ட போதோ அதெல்லாம் தனிநபர்கள் எடுத்த முடிவுதானே தவிர பொதுக்குழு எடுக்கல. இல்ல இல்ல இல்ல, பொதுக்குழுவில் பொதுச் செயலாளரை நியமனம் செய்த பின்னால், தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால், the பொதுச் செயலாளர் have all the power to appoint anyone in the party. The previous party rule of relations is the same. எல்லாரையும் ஒவ்வொரு நியமனம் பண்ற அத்தனை தகுதியும் படைத்தவர்கள் பொதுச் செயலாளர். சார் இப்ப நான் ஒன்னே ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன், இப்ப கேட்கிறேன் நானு. அவர் பதில் சொல்றாரா கேளுங்க. இன்னமும் இரட்டை இலை சின்னத்திற்காக பொதுச் செயலாளர், எங்களது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா சசிகலா பெயர் தான் இருக்கிறது. இந்த முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதை எடுத்து விட முடியுமா? எலெக்ஷன் கமிஷன்ல போய் நாளை காலையில கொடுக்க சொல்லுங்க. தேர்தல் ஆணைய நான் சேலஞ்ச் பண்றேன், போய் கொடுக்க சொல்லுங்க. வெப்சைட்ல அங்க மாத்திரம் வேணுமா? பதவி காலியாக இருக்கதாக சொல்ல வேண்டிய இல்ல, தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்துல பொதுச் செயலாளர் பதவி காலியாக தான் இருக்குன்னு சொல்றாரு அவரு. திரு கேசிபியோட கருத்தா இருக்குது. நீங்க இப்ப நீங்க எழுப்புற கேள்வி இல்ல இல்ல என்னுடைய கையிலே ஆதாரம் இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன்ல அப்படி சொல்ல கிடையாது சார். எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த நோட்டீஸ்ல ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த பார்ட்டி ஏஐஏடிஎம்கே இருக்கே தவிர காலின் எங்கேயுமே சொல்ல கிடையாது. சுத்தமான போய் காமிக்க சொல்லுங்க, நான் எவிடன்ஸ் வச்சிருக்கேன். எப்படி காலின்னு சொல்லிடுவாங்க? எப்படி சொல்ல முடியும்? They are challenging that.
நாங்க தான் இவருன்னு சொல்றோம், அவங்க இல்லன்னு சொல்றாங்க. நடுவுல யார் எடுத்துட முடியும்? சரி, இப்ப டிடிவி தினகரன் அவருடைய நிலைப்பாடு என்ன? ஏன் வந்து இப்ப பின்வாங்கி இருக்கீங்க? நான் தொடர்ந்து செயல்படுவேன், துணை பொதுச் செயலாளர் இருப்பேன், எனக்கு எதிராக கட்சியில யாரும் பேசிட முடியாது அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு 60 நாள் பொறுத்திருக்க சொல்கிறார் பொதுச் செயலாளர். அப்படின்னா என்ன கருத்து? பொதுச் செயலாளர் நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களா, அல்லது அவர் வழியில அவங்க போகட்டும், நீங்க எதுவும் இடையூறு தர வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்களா? இந்த 60 நாள் கணக்கு என்பது என்ன பொருள்? நான் இப்போ உங்களுக்கு வந்து முதல்ல என்ன கண்டிஷன் போட்டாங்க? 2 அணிகளும் பன்னீர்செல்வத்திற்கு 12 எம்எல்ஏக்கள் வர தயாராக இருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா கட்சியினுடைய சின்னம் ரெட்டைலைக்கு பிரச்சனை இருக்காது. ஆகவே இந்த ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றப்பட வேண்டும். கொஞ்சம் நீங்க ஒதுங்கி இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. நாடே பார்த்தது, உலகமே போற்றியது. மிக தெளிவாக நான் ஒதுங்கி இருக்கிறேன், நீங்கள் சேர்ந்து இதே புதிய தலைமுறைக்கு இந்த 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 சம்பவத்திற்கு முன்னாலே அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். வேண்டுமென்றால் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று பெருந்தன்மையோடு எங்களது நம்பிக்கை நட்சத்திரமான தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன நடந்தது? எத்தனை நாள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை மாதங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன முடிவு? அங்கே அந்த முடிந்து போன முதியோர்கள் இல்ல மாதிரி சிலர் சேர்ந்து முடியாது முடியாது, பன்னீர்செல்வம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த பக்கமும் முடியாதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் சேலத்தில் சொல்றாரு, வந்தால் வரட்டும், இல்லை என்றால் நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இதை காண்பித்து ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது. அதை தான் சொன்னாரு, இவங்களால முடியல, நான் வந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. இன்னமும் 2 மாத காலங்கள். நல்லா கவனிங்க, இந்த ஆட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக கொண்டு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி ஏதோ அதிகாரத்தில் இருக்கின்ற ஆட்சி பெரிய அதிகாரத்தில் பலத்தோடு இல்லை. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். இதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தினகரன் எச்சரிக்கை விடுகிறதா? ஆட்சி தொடருமா வேண்டாமா நாங்க முடிவு பண்ணோன்ற எச்சரிக்கையை கொடுக்கறீங்களா? இல்ல மன்னிக்கணும், தயவு செஞ்சு மன்னிக்கணும் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன கார்த்திக் சார் பேச விடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதலமைச்சரும் நமது அமைச்சர்களும் நமது அம்மா ஆட்சியும் இன்றைய தினம் அங்கே கொலுவேற்றிருக்கிறது, கோட்டையிலே இருக்கிறது என்று சொன்னால் சின்னம்மா அவர்கள் காரணம். நன்றியுள்ளவர்கள் மறக்க மாட்டார்கள் சார். ரிசார்ட்ல போய் உட்கார்ந்து அத்தனை கொடுமைகளையும் சந்தித்து கூட்டு வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம் சார். எங்க குழந்தையை கொல்ற மாதிரி இந்த ஆட்சி போச்சுன்னா அதை செய்ய மாட்டாங்க அம்மா, அதை செய்ய மாட்டார் டிடிவி தினகரன். ஆனால் வேதனையாக இருக்கிறது அவர்கள் பேச்சு செயல்கள். உடனே கூடுறாங்க, உடனே முடிவு பண்றாங்க, அவர் பின்னாடி போக மாட்டேன்னு சொல்றாங்க, பேனரை கழட்டுறாங்க, கீழே போடுறாங்க. என்னங்க இது? நியாயமா இது? மக்கள் கேட்கிறார்கள், நியாயமா சார் இது? இதெல்லாம் பண்றது சொல்லுங்க பாப்போம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன பேருங்க திரு புகழேந்தி? அல்ல இது ரைட். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து பேசலாம். திரு செல்வராஜ் அவர் நேரடியா சொல்றாரு, நீங்க 5 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகப்படியாக வைத்துக் கொண்டு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், அதுக்கான எந்த தேவையும் இல்லை, ஆனால் இதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை சொல்றாருன்னா வெளிப்படையா சொல்லும் போது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு தன் உயிரையே கொடுத்து இந்த ஆட்சி கொண்டு வர்றதுக்காக 2வது முறை மீண்டும் ஆளுங்கட்சியாக கொண்டு வந்து ஆட்சியை கொடுத்தாங்களே. அம்மாவோட ஆட்சி, அம்மாவோட ஆசையால் நடக்கிற ஆட்சியை கவிழ்க்கணுங்கிறதுல இவங்க ஆசைப்படுறாங்களா? இல்ல, அவர் சொல்ற ஒரு குறிப்பிட்ட விஷயம், உங்களை முதலமைச்சர் ஆக்கியதும் இந்த ஆட்சியை தொடர முதலமைச்சர் ஆக்கியது என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக அம்மாவுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து ஒரு 10 பேர் போயிட்டாங்க, பாக்கி எல்லாரும் சேர்ந்து அம்மாவோட ஆட்சி நீடிக்கணும், 4.5 வருஷம் ஆட்சி நீடிக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் அணியாக போய் முதலமைச்சரை எதற்காக பார்த்தாங்க, என்ன கோரிக்கை வைத்தாங்க, என்ன தேவை இருந்தது? அதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் வரணும். ஒவ்வொரு மாவட்ட வாரியா சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திச்சாங்க. எந்த சட்டமன்ற உறுப்பினரும் தன்னுடைய சுயநலத்துக்காக போகல. அவங்களே என்ன சொன்னாங்க, உங்ககிட்ட பேட்டி கொடுத்தாங்க, எங்களுடைய தொகுதிக்காக போனோம், எங்க தொகுதி மக்கள் பிரச்சனைக்காக போனோம். நாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கோம். வேற யாராலையும் அம்மாவோட ஆட்சியை கவிழ்க்க உண்மையான அண்ணா திமுக இருக்க முடியாது. அம்மாவுக்கே துரோகம் பண்ற மாதிரி முதுகுல குத்துற மாதிரி இது. திரு ரமேஷ் சொல்லுங்க. திரு புகழேந்தி சொல்லுங்க. கார்த்திக் சார் நான் குறுக்கிடலாமா சார்? ஒரு நிமிஷம். ஒண்ணு இல்ல சார், அத்தனை எம்எல்ஏக்கள் ரிசார்ட்ல வைத்திருந்தது, பாதுகாக்கப்பட்டது. அத்தனை எம்எல்ஏக்களும் வீட்டுக்கு போகாம இருந்தது ஏன் அவரை கேளுங்க. தோளில் கையை போட்டு
எடப்பாடி பழனிசாமி என்கின்ற மனிதர் தோளில் கையை போட்டு அம்மா விட்டு சென்ற ஆட்சியை எனது தம்பி எடப்பாடி பழனிசாமி நடத்தி செல்லுவார் என்று சொன்னது சின்னம்மா. அதை அனைவரையும் அழைத்துக் கொண்டு மெஜாரிட்டியை புரு செய்தது டிடிவி தினகரன் அங்கே அழைத்து சென்றது. மாற்றி பேச வேண்டாம், மனிதர்களாக நன்றி உள்ளவர்களாக நாம் பேசுவோம். சார் எல்லாரும் நன்றி இருக்கு. அண்ணா திமுக அவங்க பொதுச் செயலாளர் அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க. அதை நீங்க எங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. திரு ரமேஷ், இப்ப ஏதோ தொகுதி மக்கள் பிரச்சனைகளுக்காக இந்த அமைச்சர்கள் ஒத்துக்கிட்டார் சார். சார் பொது சார் 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 ஒரு நிமிஷம் ரைட் ரைட் நம்ம தொடர்ந்து பேசலாம். வந்து அவரை வரவேற்கிறேன், அவரை பாராட்டுறேன். பொதுச் செயலாளராகிய பொதுச் செயலாளராகிய சின்னம்மா அவரது கடமையை செய்தார்கள் என்பது அவர் வாயிலிருந்து வந்துருச்சு. அவங்க கடமையை சரியாக செய்திருக்கிறார்கள். இனி செய்ய போவது யார் என்பதுதான் கேள்வி. ரைட் திரு ரமேஷ், அதாவது முதல்ல அவர் நட்பு ரீதியாக எம்எல்ஏக்கள் போய் சந்திச்சாங்கன்னு சொல்றதே தவறு. எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக அம்மா அணியினுடைய தலைமைன்னு ஒன்று இப்போ இல்லாததுனால முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதுதான் உண்மை நிலவரம். நட்பு ரீதியாக சந்தித்தார்கள் என்று சொன்னால் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்க தமிழ்ச்செல்வன் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் இதே 20 அமைச்சர்கள் கூடி முடிவெடுத்து திரு தங்கமணி அவர்களுடைய இல்லத்திலே திரு ஜெயக்குமார் இதே போன்ற ஒரு பேட்டி கொடுத்த பிறகுதான் 2-3 விவாதங்களிலே மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த அமைச்சர்களுக்கு திரு டிடிவி தினகரனை நீக்குகிற அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகு எங்கே முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க? எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் அவர் ஒண்ணு சொல்ல ஏன் சொல்லல? அவர் சொல்லிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இல்லைன்னு சொன்னார். அவரு அப்படி சொல்லல. அந்த என்ன மரியாதை சொல்றீங்க? அமைச்சர்கள் எடுத்த முடிவுக்கு என்ன மரியாதை? நேத்து கூட அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து முதலமைச்சருடைய தலைமையில் தான் இருக்கிறோம். முதலமைச்சர் அடிப்படையில் இருக்கிற கேள்வி என்னன்றதுதான். நீங்க வந்து இப்ப கட்டுப்பாடு இல்ல நானே கேக்குறேன். டெல்லிக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் போறதும் பெங்களூருக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் போவதும் கட்டுப்பாடு. ஒரு அமைச்சர் சென்று போய் பார்க்கிறார். அவங்க சுயமா செயல்படுறதுல போய் அங்க போகாத அமைச்சர் போய் பார்க்கிறது உங்க கட்டுப்பாடா இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர் விட்டுருங்க. ஒரு அமைச்சர் பெங்களூரு போய் சசிகலா அவர்களை சந்தித்தாரா இல்லையா? அது முதலமைச்சருடைய ஆசையோடு நடந்ததா? ஆசை இல்ல. அவர் சந்திக்கிறத வந்து ஏன் சந்திக்கிறேன்னு எப்படி கேட்க முடியும்? ஏன் சந்திக்கிறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ஆட்சிக்கு எதிராக கட்சிக்கு எதிராக கட்சியில குழப்பம் விளைவித்தால் கேட்க முடியும். இது கட்சிக்கு குழப்பம் இல்லையா? நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து முன்வைக்கிறது யார வேணாலும் நீங்க தொடர்ந்து வேற கட்சியில இருப்பாங்க, அவன் ஜெயில இருப்பான். நான் சொல்லிடுறேன். தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவ்வாறு சொன்னது அவர் கட்டுப்பட அந்த அமைச்சர்கள் எடுத்த முடிவுக்கு அவரை நீக்க முடியாது என்று சொன்னது வந்து கட்டுப்பாடு இல்லை என்பது உண்மை இல்லை என்று சொன்னால் அப்ப திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வதுதான் சரியா இருக்கு. ஒரு பக்கம் இந்த பேச்சுக்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம், அவர்களை ஒதுக்குவோம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்னொரு பக்கம் இப்படி அந்த அணியைச் சேர்ந்தவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த இணைப்பு முயற்சி என்பது நாடகம் என்று திரு ஓபி அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. நான் சொல்ல வந்தது இல்ல, இன்னைக்கு வெளிப்படையா திரு ஜெயக்குமார் மீண்டும் சொல்றாரு, டிடிவி தினகரனை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம், அதே நிலைப்பாடுதான், மாற்று கருத்து அதே நிலைப்பாடுதான், நாங்கள் அவரோட தொடர்பில் இல்லைங்கிறார். அதே நிலைப்பாடுன்னு சொன்ன பிறகுதான் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, வெற்றிவேல் சொல்றாரு. அன்னைக்கு தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னாரு, இன்னைக்கு வெற்றிவேல் ஊடகத்துல சொல்றாரு இவர்களுக்கு நீக்கிற அதிகாரம் இல்ல. அததான் திரு பழனிசாமி சுட்டி காட்டுறாரு. என்ன சுட்டி காட்டுறாரு? அப்பட விட்டு போடுறீங்க. அதே மாதிரி அதே போல எம்எல்ஏக்கள் வரும் தொகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காகத்தான் போனார்கள் என்று சொல்வது நகைச்சுவையா இருக்குமே தவிர அது உண்மை நிலை இல்லை. அதே போல நான் கேள்விப்பட்டது சொல்றேன், சில அமைச்சர்கள் கொடுத்த நெருக்கடி காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. ஆகவே வந்து இணைப்பு ஜெயக்குமாருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த நெருக்கடினாலங்கிறீங்க? ஆமா, அந்த நெருக்கடினால தான் நிகழ்ந்தது. சரி, நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இதுல நிறைய கேள்விகளும் இருக்கின்றன. ஒரு பக்கம் இது வந்து ஒரு நாடகம், இவங்க ஏதோ திட்டமிட்டு சில விஷயங்களை நகர்த்துகிறார்கள் அப்படின்றதும், இன்னொரு பக்கம் இப்படி 2-3 அணிகளாக போகும்போது ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை என்பது எங்கே இருக்கிறது, யாருடைய கட்டுப்பாட்டில் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. பெருமாள் மணிகண்டனிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். நேர்பட பேசி
தொடர்கிறது. டிடிவி தினகரன் பிணையில் வெளிவந்த பிறகு அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையில பல்வேறு திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது எந்த அளவிற்கு தமிழக அரசினுடைய நிர்வாகத்தில் பாதிப்பை உண்டாக்கும் என்பது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பெருமாள் மணிகண்டனும் இணைகிறார். பெருமாள், உங்களோட பார்வை என்னவா இருக்கு? மணி, எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. இப்ப இருக்கிற நிலையில அரசுக்கு இப்ப திரு புகழேந்தி குறிப்பிட்டார் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அது வெளிப்படையா பார்த்தா இந்த ஆட்சிக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல, எப்போ வேணாலும் யார் வேணாலும் இந்த ஆட்சியை கலைக்க முடியும் என்பதாக ஒரு பொருள்படக்கூடியதாக இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நித்தியகண்டம் பூரணாயுசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்சி தன்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளையும் நிச்சயமாக இறுதி செய்துவிடும், நிறைவு செய்துவிடும். அதுதான் இந்த ஆட்சி பற்றி என்னுடைய கணிப்பு. ஆனால் இன்றைக்கு இந்த தினம்தான் திராவிட அரசியலினுடைய ஒரு முக்கியமான நாள். ஏன்னா கூவாத்தூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு திராவிட அரசியல் அதனுடைய திராவிட அரசியல் தன்மையோடு இயங்கிய ஒரு நாள்னு நான் இதை தான் மதிப்பிடுறேன். ஏனென்றால் பெங்களூரில் தினகரன் பேசிய பேச்சையும் இங்கே சென்னையில் ஐயா ஜெயக்குமார் ஐயா பேசிய பேச்சையும் நீங்கள் வெவ்வேறு குரலாக பார்க்க கூடாது. இரண்டுமே சசிகலா அம்மாவினுடைய குரல்கள் தான். தினகரன் ஐயா அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு வேகத்தை காட்டுகிறார்கள், கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு வேகம் இருக்கிறது. சசிகலா அம்மா இப்போது என்ன நினைக்கிறார் என்றால், இப்போது ஆட்சியை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம், அதற்கு பிறகு கட்சியை தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு கட்சியை பலப்படுத்துகிற முயற்சிகளில் ஈடுபடலாம் என்பதுதான் இந்த 60 நாள் கால இடைவெளியை அவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஜெயக்குமார் ஐயா பேசியதை மட்டும் நீங்கள் பார்க்க கூடாது. அவர்களுக்கு பின்னால் இருந்த அமைச்சர்கள் யாரெல்லாம் நிற்கிறார்கள், இவர்கள் எல்லோருமே சசிகலா அம்மாவாலும் சசிகலா அம்மா குடும்பத்தினராலும் அடையாளம் காட்டப்பட்டு அரசியலில் வளர்த்து விடப்பட்டவர்கள் என்பது நீங்களோ அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறவர்களோ அதிமுகவினுடைய தொண்டர்களோ அறியாததல்ல. ஆக இந்த 2 குரல்களுமே ஒரே குரல்கள் தான். அவர்கள் என்ன நினைக்கிற, நான் என்ன யூகிக்கிறேன் என்றால், ஒரு புறத்தில் இங்கே தமிழகத்தில் ஒரு வலிமையான கூட்டணியை திமுக கட்டி எழுப்பி விட்டார்கள், அது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. இன்னொரு புறம் அரசியலுக்கு ரஜினி வருவதாக ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. இந்த நேரத்தில் பாஜகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒருவர் இணைந்து போவதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாகி வருகின்றன. திரைமறைவில் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் பெரிய அளவில் நடந்து வருகின்றன. ஆக இந்த நேரத்தில் தினகரன் காட்டிய ஒரு வேகம் இப்போதைக்கு தேவையில்லை. அதனால் தினகரன் ஒரு 60 நாட்கள் ஒதுங்கி இருக்கட்டும் என்கிற முடிவை சசிகலா அம்மா எடுக்கிறார். அவருடைய குரலைத்தான் இங்கே ஜெயக்குமார் ஐயா பிரதிபலிக்கிறார். அதற்கு கட்டியம் கூறுவது போல அவர்களாலேயே அரசியலில் வளர்த்து விடப்பட்டவர்கள் பின்னால் நிற்கிறார்கள். ஆக ஒரு திராவிட அரசியலினுடைய தன்மையோடு இந்த நாளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மானியினர் நகர்த்துகிறார்கள் என்பதை தாண்டி இது ஆட்சிக்கோ கட்சிக்கோ எந்த விதத்திலும் சவாலாக இருக்க போவதில்லை. சின்னம்மாவினுடைய பேனரையும் இல்ல மணி, எனக்கு புரியல நீங்க சொல்றது. திராவிட அரசியல் ஒரு பெரிய சித்தாந்த ரீதியாக இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போறீங்க. கூவத்தூரையும் ஒரு சித்தாந்தத்தோடு ஒப்பிடுறீங்க, இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளும் ஒரு பெரிய சித்தாந்தத்தோடு ஒப்பிடுறீங்க. திராவிட சித்தாந்தம் அவ்வளவு மோசமானதாக நீங்க சித்தரிக்க விரும்புறீங்களா, அல்லது உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? எனக்கு புரியல. அது நான் புரிமாரியே சொல்றேன். என்னன்னா, ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி அதனுடைய அதிகாரமிக்க பெருங்கொண்ட தலைவரான ஜெயலலிதா அம்மாவை இழந்த பிறகு அதற்கு பிறகு ஒரு தலைமுறைகளில் மாற்றம் வருகிறது. ஒரு கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுகிறது. அதை நீங்கள் அரசியலுக்கு உள்ளாக இருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு பியூரிட்டான் பாலிடிக்ஸ் கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்க்க கூடாது. ஒரு கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுகிறது. அதனுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். அந்த கட்சி ஒரு பிளவை சந்திக்கிறது. இது எல்லாவற்றையும் நீங்கள் அரசியலுக்கு உள்ளாக இருந்து பார்ப்பீர்களே ஆனால் அது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் இந்த நாள் என்பது ஒரு மிக முக்கியமான உத்தி. பிணையில் ஐயா தினகரன் வெளியே வந்த பிறகு எல்லோருக்குமே தெரியும், சசிகலா அம்மா குடும்பத்தில் இருந்து கள அரசியலில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர் தினகரன் ஐயா தான். அவர் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர், கட்சியை பாங்குற நடத்தக்கூடிய வல்லமை மிக்கவர் என்பதை அவர் பலமுறை நிரூபித்திருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் வேறு சில பேச்சுவார்த்தைகள் ஈடுபடலாம் என்று நான் ஊகிக்கிறேன். ஆக இந்த நேரத்தில் தினகரன் ஐயாவினுடைய வேகம் இப்போது தேவையில்லை, நிதானத்தை கடைபிடிக்கலாம். தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு வரட்டும், அதற்கு பிறகு கட்சியை பலப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடலாம் என்று சசிகலா அம்மா ஒரு முடிவை எடுத்து தினகரனை சற்று ஆசுவாசப்படுத்தி இருக்கிறார். ஜெயக்குமாரை இப்படி ஒரு அறிக்கை வெளியிட வைக்கிறார். அவ்வளவுதான். இரண்டையும் இருவேறு குரல்களாக நீங்கள் பார்த்தீர்களே ஆனால்
இல்ல மணி, இப்போ நீங்க சொல்றதுல நீங்க வெளிப்படையா நேரா சொல்லனாலும் குறிப்பா சொல்றதுங்கிறது ஒட்டுமொத்த அதிமுக அம்மானி என்பது சசிகலா அவர்களுடைய கண்ட்ரோல்ல முழுமையா இருக்கு. தினகரன் மட்டும் கொஞ்சம் வேகப்படுறாரு, அவரையும் மட்டுப்படுத்துறாங்க. அதனாலதான் இங்க அதிமுகவில் முதலமைச்சர் உட்பட நிதியமைச்சர் உட்பட யாருமே அவர் குறித்து எந்த விமர்சனமும் வைக்கல அப்படிங்கிறது தான் நான் முதல் கட்டமா அந்த பார்வையை முன் வச்சோம். அதே தான் திரு கே.சி. பழனிசாமியும் முன்வைக்கிறாரு. ஆனால் இதுல இப்ப இந்த ஸ்திரத்தன்மை இல்ல 4 வருஷமும் முழுமையாக இது நீடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்ற இடத்துலதான் எனக்கு என்ன அடிப்படையில் அந்த கருத்துக்களை நீங்க முன்வைக்கிறீங்க? ஏற்கனவே திரு புகழேந்தி உள்ளிட்ட புகழேந்தி சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, விட்டுறலாம். திரு வெற்றிவேல் குறிப்பிடுகிறார், அல்லது திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் சொல்றாரு, திரு டிடிவி தினகரனுக்கு பின்னால் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியை நாங்கள் கலைக்க மாட்டோம்னு சொல்கிறார்கள். எங்களுக்கு ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியான எண்ணம் இல்லை. ஆனால் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அதிகப்படியான வைத்துக் கொண்டு இந்த ஆட்சி நடக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியை இப்போது கவிழ்த்து விடுவதனால் யாருக்கு என்ன லாபம் வந்து விட போகிறது? அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அரசியலை செய்யக்கூடிய அளவிற்கு தமிழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களான தங்க தமிழ்ச்செல்வனோ அல்லது வெற்றிவேலோ கள அரசியலினுடைய யதார்த்தத்தை புரியாதவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் ஒரு எளிய தொண்டர்களாக இருந்து பலம் பொருந்திய மாவட்ட செயலாளர்களாக வந்திருக்கிறார்கள். அதனால் ஐயா புகழேந்தி சொல்வதை நான் இந்த இடத்தில் முற்றாக நிராகரிக்கிறேன். அவர் ஐயா தினகரன் மீதான நீங்க இத ஒரு நாளோட மட்டும் பொருத்தி பார்க்க முடியாது மணி. ஆனால் அப்படியா இந்த ஒரு நாள் நிகழ்வோட இதை பொருத்தி பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடியே 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அணி அணியாக போய் முதலமைச்சரை பாக்குறாங்க, கோரிக்கைகளை வைக்கிறாங்க. திரு செல்வராஜ் சொல்லலாம் அது மக்கள் சார்ந்த கோரிக்கை, தொகுதி பிரச்சனைன்னு. ஆனா தொகுதி பிரச்சனைகளுக்காக பார்ப்பதற்கு அணி அணியா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, தனியா போய் அவங்க தங்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும். நான் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல குழுமி சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்துல பேசி வேறு சில முடிவுகளை எடுத்துட்டு அங்க போய் சில டிமாண்ட்ஸ் வைக்கும் போது இது எவ்வளவு தூரம் ஸ்திரத்தன்மையோட இருக்கு நான் பேசல. தொடர்ந்து திரு ரமேஷ் நீங்க எப்படி பாக்குறீங்க? மணி இப்படியான திரு மணி அவர்களுடைய கருத்துல ஒரு பகுதி தான் நம்ம பேசலாம். மணி நம்ம பேசலாம், இணைப்புல இருங்க. திரு மணி அவர்கள் கூறியதுல ஒரு பகுதி தான் ஒப்புக்கொள்ளத்தக்கதா இருக்கு. திரு தினகரன் அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை இன்றைக்கு சந்தித்திருக்கிற பின்னணியில் அவர் சந்திப்பதற்கு முன்னால் அந்த பெங்களூர் செல்லும் வழியில் அவர் அளித்த பேட்டிகள், கிருஷ்ணகிரியில் அவர் அளித்த பேட்டி, ஓசூரில் அவர் அளித்த பேட்டி, அவர் ஒரு வேகமாக இருக்கிற போக்கை காட்டியது. ஆனால் திருமதி சசிகலா அவர்களை சந்தித்த பிறகு 60 நாள் அவகாசம் எடுத்துக் கொள்ளும்படி அவர் அறிவுரை கூறியிருக்கிறார். அந்த அறிவுரையை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கிடையில் கட்சி தொண்டர்களை சந்திப்பேன், பொதுக்கூட்டங்களுக்கு செல்வேன், தேவைப்பட்டால் தலைமை கழகத்திற்கு கூட போவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவில் அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர பிறகு ஜெயக்குமார் கூறியதும் திருமதி சசிகலா கருத்துதான் என்று சொல்லுவது லாஜிக்கே இல்லாதது, இல்லாஜிக்கல். எப்படி ஜெயக்குமார் சசிகலா பத்தி விமர்சிக்கல, இல்ல எந்த கருத்துமே அவர்கள் ஏற்கனவே விமர்சிக்கல. ஏற்கனவே அவங்களுடைய அணியில ஒரு குழப்ப நிலை இருக்கு. அபிடவிட்ல திரு பழனிசாமி அவர்கள் கூறியது போல திருமதி சசிகலா தான் போட்டிருக்காங்க, திரு தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர், திரு எடப்பாடியை சேர்த்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நாங்க இந்த அபிடவிட்டை ஃபைல் பண்ணா சிம்பிள் ஓபி ஃபேக்ஷனுக்கு போயிடும்னு தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்றாங்க. ஆனா திரு ஜெயக்குமார் அவர்கள் இவ்வாறு கூறியிருப்பது என்பது அந்த குடும்ப தொடர்புகளில் இருந்து அந்த அணி ஒதுங்கி இனிமேல் செயல்பட வேண்டும் என்ற முடிவு, உள்ளுக்குள் அழுத்தம் நிர்பந்தம் இருப்பதன் எதிரொலியே தவிர திருமதி சசிகலாவினுடைய அறிவுரை அல்ல. ஆகவே இது ஜெயக்குமாரையும் சசிகலாவையும் லிங்க் பண்ணுவது என்பது அது லாஜிக்கலாகவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இல்லை. எனக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன்ஸும் உள்ளே இருக்கிற தலைவர்களோட பேசும்போதும் அது அந்த சிந்தனையோடு அவர்கள் இல்லை. அவர்களுக்கு என்னதான் சிந்தனை இருக்கு? இப்ப இன்னைக்கு அமைச்சர்கள் கூடி பேசுவதற்கான தேவை என்ன வந்துச்சு? அவங்களுடைய அந்த தேவை அதுல நீங்க உள்ளீடாக பார்க்கிறது என்ன? வெளிப்படையா உள்ளீட பார்ப்பது அவர்கள் ஒரு ஒதுங்கி இருப்பதாக எடுத்த முடிவை திடீரென்று மாற்றுகிறார், வந்தவுடன் அடுத்த நாளே மாற்றுகிறார். அதை எதிர்பார்க்கலையா அவங்க? அவர்கள் எதிர்பார்த்திருக்க கூடும். ஆனால் அவர் வேகம் எடுப்பார், வேகத்தோடு அவர் செயல்படுவார், அவருடைய இத்தனை பேர் சந்திப்பார்கள் என்றெல்லாம் இங்கே அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. அது இயல்பு. 3 முன்னாள் அமைச்சர்கள் போகிறார்கள் என்றால் அமைச்சர் பதவியை வேண்டும் என்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கிறது. அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களிலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த அணியில் இருக்கக்கூடிய சில பேருக்கு எடப்பாடி ஃபேக்ஷன்ல தான் அந்த எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்குள்ளே அந்த அம்மா அணியிலேயே சில பேரோட அவர்களுக்கு டேர்ம் சரியா இல்லை. அந்த மாதிரியான ஈக்குவேஷன் பிரச்சனைகள் எல்லா நேரங்களிலும் இருக்கு. ஒரு உட்கட்சியில நீங்க அதே நேரத்தில் திரு பெருமாள்மணி சொன்னது போல கவர்மெண்ட் ஸ்டேபிளா 4 வருஷமும் ஓடிடும்ன்ற கருத்தையும் ஏத்துக்க முடியாது. ஆனால் அதை சரி கட்டுவதற்கு முதலமைச்சர் தன்னாலான முயற்சிகளை எடுப்பார். இப்போது கூட எனக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது, முதலமைச்சர் விரைவில் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி அல்ல,
அவர் ஒரு தனித்தனியாகவோ அப்படி ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு டிமாண்ட் இருந்துச்சு. செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் போய் பார்த்த போதும் கூட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டும்படி அவங்க கேட்டிருந்தாங்க. அது என்ன விதமாகவும் அவர் சந்திக்கலாம் நீங்க சொல்றது அது இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கூவத்தூரில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஒரு ஏக்கமும் இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையிலும் அதை அணுகக்கூடும். அந்த வாக்குறுதிகள் என்பது அமைச்சரவையில் இடம் அப்படிங்கறதாக பார்க்கிறதா இல்ல வேறு எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படும் சொன்னா வேறு எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படும் என்ற பொருள்ல தான் நான் அதை பார்க்கிறேன். ரைட், அதை பேசலாம். திரு புகழேந்தி, இப்ப 60 நாட்கள் பொறுத்து இருக்கிறோம்னு சொல்றீங்க. இந்த 60 நாட்களுக்கு பிறகு திரு டிடிவி தினகரன் என்ன செய்வார்? இதே நிலைமை அல்லது இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னா திரு டிடிவி தினகரனுடைய நிலை என்னவாக இருக்கும்? உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிலை சொல்ல வேண்டும். திரு பெருமாள்மணி அவர்கள் முதலிலே மிக அழகாக சொன்னார்கள். நான் எனது கருத்தை அவர்கள் மறுத்திருந்தாலும் தினகரன் ஒரு ஆளுமை சக்தி படைத்தவர் என்பதை அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். நான் அதை வரவேற்கிறேன். கார்த்திக் சார், எனக்குமே ஒரு சந்தேகம் வந்துச்சு, 2 பேரை வச்சுட்டு இன்னைக்கு கூப்பிட்டோமா அப்படின்னு. 2 மாத காலம் இல்ல 2 மாத காலம் இரட்டை மணி இதை ஒரு லைட்டர் வேலை சொல்ற டியூரேஷன் 2 மாத காலம் 60 நாட்கள் சொல்லுங்க. இல்ல நீங்க தொடர்ந்து பேசுங்க. 2 மாத காலம் இரட்டை இலை 2 மாத காலம் இரட்டை இலைக்கு ஒரு தீர்வு வந்துவிடும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் கூட சொல்லியிருக்கலாம் என்பதை அவர்கள் சொன்னார்கள். அதை நான் கூர்ந்து கவனித்தேன். ஆகவே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இரட்டை இலையை கருதி, கட்சியை கருதி, இவர்கள் ஜெயக்குமார் போன்றவர்கள் அதிகப்படியாக பேசுவதை கருதி, சில அமைச்சர்கள் நடந்துகின்ற விதத்தை கருதி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவாக எடுத்து 60 நாட்கள் காத்திருங்கள் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். சில நேரத்திலே நமக்கு மேலே இருப்பவர்கள் சொல்லுவார்கள், திருந்துங்கள், இல்லையேல் திருத்திக் கொள்ளுங்கள், இல்லையேல் திருத்தி விடுவோம் என்று சொல்லுவோம். எது என்ன என்பதை 60 நாட்கள் கழித்து தான் பார்க்க முடியும். இல்ல தன்னுடைய முந்தைய முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார் தினகரன் சொல்லலாமா? ஏன்னா நீங்க சொன்னீங்க அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டால் நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னீங்க. அவங்க இன்னைக்கும் சொல்றாங்க, இன்றைக்கும் சொல்கிறார்கள் அமைச்சர்கள் விலகி இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் திரு டிடிவி தினகரன் 60 நாள் கெடு வைத்து அதற்கு பிறகு நான் களத்தில் இருக்கேன், இப்போதும் மக்களை நான் சந்திக்க போறேன்றாரு. அப்ப தன்னுடைய முடிவிலிருந்து அவர் பின்வாங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லவே இல்லை. அவருடைய முடிவு மிக சரியான முடிவு. அவர்கள் ஒதுங்க சொன்ன பொழுது 2 அணியும் இணையும், புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது 2 அணியும் இணைந்து ஆட்சியும் கட்சியும் நன்றாக செயல்படும் என்று சொல்லும் பொழுது பெருந்தன்மையாக ஒரு பிளவுட் லீடர் என்று சொல்வார்களே, அந்த விதத்திலே அவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னதுதான் உண்மை. ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்கிற பின்னால் இந்த கட்சியை காப்பாற்றுகின்ற பொறுப்பு எங்களது பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் உண்டு. ஆகவே திரும்ப இப்படி என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், தினமும் அமைச்சர்களை சந்திப்பேன், தினமும் நான் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பேன், தினமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பேன், கழக அலுவலர்கள் சம்பந்தமாக யார் வந்தாலும் சந்திப்பேன், பேசுவேன், அந்த பணிகள் தொய்வில்லாமல் தொடரும். ஆனால் 60 நாட்கள் என்பது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். சின்னமாவே அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்க கட்சியினுடைய ஆட்சி நடக்கிறது. முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். நீங்க இப்ப துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில முதலமைச்சரை சந்திக்கிற ஐடியா இருக்குதா? அமைச்சர்களை சந்திப்பீர்களா? இது என்னன்னு பொருள் கொள்றது? அப்போ இப்பொழுது இந்த முதலமைச்சர் பொதுச் செயலாளர் அவர்களால் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனார்கள். இந்த முதலமைச்சரை நாளை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சந்திப்பதோ இந்த முதல்வர் சந்திப்பதோ தவறில்லை. நாளை அவர்கள் இருவரும் நினைத்தால் சந்தித்துக் கொள்ளலாம், பேசலாம், கட்சி பணிகள் சம்பந்தமாக பேசலாம். இந்த தலைமை நிலையத்தினுடைய செயலாளராக இருக்கிறார் முதலமைச்சர், அந்த பொறுப்பு அவருக்கு உண்டு. கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு துணை பொதுச் செயலாளருக்கு உண்டு. நாங்கள் வேற்றுமையாக பார்க்கவில்லை சார். இதுல குழப்பம் அவங்க பாக்குறாங்களே, நீங்க ஒதுங்கி இருங்கன்னு சொல்றாங்க, நீங்க பார்க்கல. சரி, ஜெயக்குமார் இல்ல திரு ஜெயக்குமார் சொல்றாரு அவர் ஒதுங்கி இருக்கட்டும், அதே முடிவுல நாங்கள் இருக்கிறோம், மாற்றமே இல்ல, அவங்களோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லைங்கிறாரு.
அது அது வந்து இவர் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி, இவர் நிதி பொறுப்பு இவர் கைக்கு வரும்பொழுது, அதுக்கு முன்னாடி, இந்த ஆட்சி காப்பாற்றப்படாத முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருக்கும் சார். இவர் இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு. அன்னைக்கு கூவம் ரிசார்ட்ல ஏன் சார் சொல்லல? அன்னைக்கு பொதுக்குழுல முடிவெடுத்து அம்மா தான் பொதுச் செயலாளர்னு சொல்றப்ப ஏன் சார் சொல்லல? இது என்ன சார் பண்ணிட்டாங்க? எனக்கு புரியல சார். எதுக்காக சார் சொல்றாங்க? இப்ப எனக்கு தெரியாம கேட்கிறேன். நான் ரொம்ப வேகமாகவும் விவேகமாகவும் பேசி பார்த்திருக்கீங்க. நான் கருணையோட கேட்கிறேன். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தொலைக்காட்சி 64 கண்ட்ரிலையும் பாக்குறாங்க. என்ன தவறு செய்தோம்? கருணாநிதி போட்ட வழக்கில் இன்றைய தினம் சிறைச்சாலையில் இருக்கிறார் சின்னம்மா. உச்சநீதிமன்ற தீர்ப்பு டிடிவி தினகரன் தீர்ப்பு அளித்தது உச்சநீதிமன்றம். வழக்கு யார் வேணாலும் போடலாம். தீர்ப்பு அளித்தது உச்சநீதிமன்றம். இல்ல தலைவணங்கி சார், தலைவணங்கி தீர்ப்பு வருவதற்கு முன்னாலேயே தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு அதனை உடனடியாக இந்த சிறைக்கு வந்தவர்கள் அவர்கள் மறந்துவிட வேண்டாம். இவரும் துணை பொதுச் செயலாளரும் ஜாமீன் டெல்லியில ஒரு வழக்கு போட்டாங்க. திரு தினகரன் சிறைக்கு போவதற்கு டெல்லி போலீஸ் போட்ட வழக்கு தான் காரணம். அதுக்கு என்ன இப்ப சொல்ல போறீங்க? அதுதான் உங்களுடைய அரசியல் எதிரி போட்டாரு, நாங்க வந்து பழிவாங்கப்பட்டோம் அப்படின்னா அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. டெல்லியில ஒரு வழக்கு போடப்பட்டு அந்த வழக்குல சிறையில இருந்து இப்ப பிணையில தான் வந்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு அப்படியே இருக்கிறது. இதெல்லாம் தான் காரணம்னு திரு ஓ பன்னீர்செல்வம் மணியில சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொண்டுதான் திரு சசிகலா அவருடைய பேனர் அங்க இருந்து ரிமூவ் பண்றாங்க கட்சியில இருந்து. இப்ப அவர் தம்பி ஒரு கொலை கேஸில் இருக்காரு. எந்த பேனர் ரிமூவ் பண்றது? அவர் மேல இருக்க குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே போகலாம். அதற்காக என்ன செய்வது? ஒரு கட்சியினுடைய தலைமை கழகத்திலே இருக்கின்ற பேனரை, அதுவும் தமிழகத்தினுடைய நாங்கள் போற்றி வணங்கக்கூடிய தலைவி அம்மாவும் சேர்ந்து இருக்கின்ற பேனரை, கட்சியை உருவாக்கி கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பேனரை தூக்கி எறிவதா? யாரோ கூலிகளை வைத்து தூக்கி எறிவதா? என்ன நியாயம் சார் அது? அந்த தலைமை கழகம், நீங்க துணை பொதுச் செயலாளர், நான் தொடர்ந்து கட்சி பணிகளை ஆற்றப் போகிறேன் அப்படின்னா அந்த தலைமை கழகத்திற்கு சென்று அங்க கட்சி பணிகளை செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப தலைமை கழகத்திற்கு அவர் செல்வாரா? நிச்சயமாக செல்வார், நிச்சயமாக செல்வார். இது எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. அவர் ஒரு எளிய மனிதர். அமைதியாக இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் குந்தகமும் பந்தமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் அருமையான முறையிலே கையாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நாளை காலையிலே எல்லோரும் அழைத்தால் நிச்சயமாக அலுவலகத்திற்கு வருவார்கள். அது எல்லோரும் அழைக்கிறதுங்கிற அந்த கேள்விதான் வருது. நீங்க துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா, உங்களாலதான் நீங்க தான் கட்சியை முன்னெடுத்த போறீங்க அப்படின்னா எல்லோரும் அழைக்க வேண்டும் என்று யார் அழைப்பு விடுப்பது? நீங்க என்ன வெளியில இருக்கீங்க? கட்சிக்கு வெளியில நீங்க தானே முடிவெடுக்கணும். நேரா யூ ஆர் 100% கார்த்திக் சார் நீங்க சொல்றது கரெக்ட், தப்பே கிடையாது. அந்த தலைமை கழகத்திற்கு எந்த நிமிடம் அவர்கள் மனது வைத்தாலும் நிச்சயமாக வருவார்கள் என்பதிலே ஐயப்பாடே இல்லை. அதை அழைக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க வீடு அது, எங்க சொத்து, அது கட்சி எங்க சொத்து, தொண்டனுடைய சொத்து, யாரும் தடுக்க முடியாது. பேசலாம். இல்ல இதுல நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. மணி குறுக்கிட விரும்புறாரு, நம்ம பேசலாம். திரு கேசிபி குறுக்கிட விரும்புறாரு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நேர்விட பேச தொடரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஒரு நிமிஷம்.